வணக்கம். நாங்கள் வேம்பு ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. இன்றைக்கி வேம்பு ஹெர்பல்ஸோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான மூலிகைகளையும் நாம் கலெக்ட் பண்ணி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. லைக் செம்பருத்தி, மருதாணி, துளசி, வேப்பிலை, ஆவாரம்பூ, சோற்றுக்கற்றாழை, கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் மருதாணி, இன்னும் நமக்கு தேவையான நெல்லிக்காய், இந்த மாதிரி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிடுங்க. எல்லா ப்ராடக்ட்ஸுமே முடிஞ்ச வரையும் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணி ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கும் போது நமக்கு டைரெக்டாக அந்த ஹெர்பல்ஸில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இறங்குங்க. சின்ன வெங்காயம் ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பங்குங்க. சின்ன வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுங்க. நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா ஹெர்பல்ஸையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி அதை எல்லாம் ஒரு சில ஹெர்பல்ஸ் எல்லாம் கட் பண்ணி நெல்லிக்காயெல்லாம் அப்படி முழுசாக போட்டோம்னா நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கும் போது அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்காது. அப்போ அதை உடைச்சி மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி விடாமல் அரைச்சிக்கணுங்க. தண்ணி விடாமல் அரைச்சி நமக்கு தேவையான எல்லா ஹெர்பல்ஸையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிடணுங்க. ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு தேவையான நம்ம கோகோனட் ஆயில் சல்ஃபர் கலக்காத கோகோனட் ஆயிலான்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணணுங்க. எதுக்காக சல்ஃபர் கலக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இப்போ தென்னை மரத்துலேருந்து தேங்காய் பறித்த உடனேயே அதை உடச்சி காய வச்சா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகி தான் அந்த தேங்காய் காஞ்சி நமக்கு எண்ணெய் ஆட்டுறதுக்கான பதம் நமக்கு கிடைக்குங்க. ஆனால் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது. அது சீக்கிரமாக காஞ்சிடணும், எங்களுக்கு ஒரு 2 நாளில் அது காஞ்சி நாங்கள் அதை தேங்காய் எண்ணெய் அரைச்சிடணும் அப்படின்னா அதில் நம்ம சல்ஃபர் கலந்தோம்னா அது சீக்கிரமாக தேங்காய் காஞ்சிரும். இதுதான் சல்ஃபர் கலந்த தேங்காய் எண்ணெய்க்கும் கலக்காத தேங்காய் எண்ணெய்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய் தான் பியோர் தேங்காய் எண்ணெய். அதுதான் நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணணும். ஹேர் ஆயில் ஆகட்டும், வேறு எந்த ப்ராடக்ட் நம்ம கோகோனட் ஆயில் வச்சு செய்கிறதா இருந்தாலும் சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய் வச்சு செய்யும்போது நமக்கு 100% அதனுடைய மருத்துவ குணம் நமக்கு கிடைக்குங்க. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்காகட்டும், இல்லை நம்ம சாப்பாடு செஞ்சு அதில் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் ஆகட்டும், சல்ஃபர் இல்லாத தேங்காய் எண்ணெயில் தான் நமக்கு முழுமையான சத்துக்களை நம்ம உணர முடியுங்க. நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால பாடி ஹீட் சுத்தமாக நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிடுங்க. பாடி ஹீட் ரெடியூஸ் ஆனாவே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ஃபால் ஆகாது. நம்மளுக்கு ரொம்ப ஹேர் ட்ரை ஆகிறதுனால நமக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் சரியாயிடுங்க. ஹேர் ஆயில் கொஞ்சமாக எடுத்து கையில் போட்டு லைட்டாக மசாஜ் பண்ணோன்னா நமக்கு ஒரு வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கெல்லாம் படுற மாதிரி நல்ல மண்டையோடெல்லாம் படுற மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து இந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஹேருக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்குங்க. இயற்கையோடு இணைவோம், பெண்மையை பாதுகாப்போம். தேங்க்யூ.